பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் மரித்தால் நம் நிலை கஷ்டம். ஏன்னா பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, யாவுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா அவர் அவருடைய பிள்ளைகளை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது தரித்து கொண்டவர்கள். நிறைய பேருக்கு கடவுளுடைய பேரில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உடனே சொல்லுவாங்க, பேருன்னா அதிகாரம், பேருன்னா பவர். பேர்ல ஒன்றும் முக்கியம் இல்லை. பேர்ல முக்கியம் இல்லாதவன் ஒன்றை யோசிக்கணும். 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என்னுடைய பேரை தரிச்சிருக்கிறவன் தான் என்னுடைய ஜனம். அந்த ஜனம் ஜெபிச்சா ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் சொன்னாரா இல்லையா? நல்லா புரிஞ்சுடுங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பினால் அவர்கள் வாழ்க்கையில் சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னார், சௌக்கியத்தை கொடுப்பேன்னு சொன்னார். யாருக்கு? அவருடைய நாமம், அவருடைய பெயர் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைக்கு. நான் எங்க அப்பாவுடைய பெயர் தரிச்சதுனால இந்த உலகத்தில் களங்கம் இல்லாம வாழ்றேன். எனக்கு எங்க அப்பனுடைய இன்சியல் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்னை பெற்றெடுத்த தாய் களங்கமானவள். இதுதான் உண்மை. அப்ப என் தேவனுடைய நாமத்தை நான் தரிக்காம நாம ஒரு பொருட்டில்ல அப்படின்னு சொல்றானுங்கல்ல, இவனுங்க களங்கம் உள்ளவர்கள். இவன் தாயாகிய சபை களங்கம் உள்ள சபை. என்ன வேதம் சொல்லுது? அந்நாளில் 7 ஸ்திரீகள் தங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்து சொந்த ஆகாரத்தை புசித்து நிந்தை நீங்க அவனுடைய பேரை மட்டும் சொல்லுவோம், வேற ஒன்றும் வேண்டாம். இவனுக்கு பேரும் வேண்டான்றான். அப்ப இவன் யாரு? இவனுக்கு நிந்தை நீங்காதல்லவா? வேசி பிள்ளை என்கின்ற வார்த்தை இவனை விட்டு போகாதல்லவா? இந்த சபை வேசி பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மணவாளனுடைய பெயர் மணவாட்டிக்கு இல்லை என்று சொன்னால் அவள் சரியான மணவாட்டி இல்லை. நம்ம மாவட்டத்தில் மட்டும்தாங்க அந்த பழக்கம் இல்லைங்க. இங்க இந்த அம்மா பேர் என்னன்னு கேட்டா, பேர் என்னன்னு கேட்ட உடனே சொல்லுவாப்புல ஏஞ்சல். இது இவ பேர் இல்லை, அவ செத்து போனான். எனக்கு தெரிஞ்சு அவ செத்துட்டா. இந்த அறிவு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் அதிகம் படித்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஏன்னா அந்த கனம் இல்லை. ஏன்? புருஷனுடைய பேரை சேர்த்துக்கணும். பெயர் சொல்லும் போது, மனைவியுடைய பெயரை சொல்லும் போது புருஷனுடைய பெயரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவு இல்லை. ஆனா வெளியில போய் பார்த்தீங்கன்னா அங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா புருஷன் பேரை சேர்த்து சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் வேதம் சொல்லுது. ஞானஸ்நானத்தின் மூலமாக இப்போது பிள்ளைகளாயிருக்கிற நாம் இனி அவர் இருக்கிற வண்ணமாய் வருவோம் அல்லவா? இப்ப தகப்பனுடைய பேரை தரிக்கிறோம். காலம் வரும்போது அது புருஷனுடைய பேராக மாறும். இந்த பேரை நம்ம தரிச்சு வச்சிருக்கணும். அப்ப இன்னைக்கு சொல்றவங்க எல்லாம் வேற கூட்டம், இந்த வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாத கூட்டம். ஆனா இது அல்ல. பெயர் என்பது அதிகாரமோ பவரோ அல்ல. ஒருவனை சுட்டிக்காட்ட வேண்டுமானால், இவன் இன்னார் என்று சொல்ல வேண்டுமானால் அவனுடைய பெயர் அங்கே இருக்கணும். இதுதான் நம்முடைய தேவனுடைய பெயரை நாம சரியா அறிந்து அதை தரித்திருந்தால் மட்டும்தான் அவருடைய பிள்ளை. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, யாஷு அவனுக்கு பிரவித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனத்தை கொஞ்சம் மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கிடுங்க.
ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப மறுபடி அவன் பிறக்கணுமா? அப்ப என்ன பிறப்பு? அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்? அது ஜலத்துல உண்டான பிறப்பா இல்ல ஆவியில உண்டான பிறப்பா? இதுக்கு பவுல்கிட்ட போய் கேட்டாதான் பவுல் சொல்லுவார். என்ன சொல்றாரு? இல்ல லூக்காட்ட போய் கேட்கணும், இல்ல யோவான்ட்ட போய் கேட்கணும். அப்படி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிற போது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, நல்லா கேளுங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். இப்ப தேவனுடைய ஆவி வந்தாதான் அந்த ஆவியில நீ என்ன செய்ய முடியும்? மறுபிறப்பு அடைய முடியும். இந்த மறுபிறப்பு தான் உன்னை என்ன செய்து ஆவியில நடத்தும். பரிசுத்த ஆவியில ஒருத்தன் ஜெனிப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவனை பரிசுத்த ஆவியானவர் நடத்த மாட்டார். நான் ஒன்று சொல்லட்டா? கிறிஸ்தவ உலகத்துக்கு ஒன்று சொல்றேன். இன்னைக்கு யெகோவா என்கின்ற ஒரு தேவன் இன்றைய காலகட்டத்தில் அவர் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தேவன் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. ஆனால் தேவன் இன்றைக்கு ஆவியாக இருக்கிறார். ஆவியானவர் உன்னை நடத்தினால் அவர் யெகோவா இல்லை, அவர் இயேசு அல்ல. அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் உன்னை நடத்தினால் நீ அவருடைய பிள்ளை. நடத்துறாரா? இங்க ஆவியானவரே இல்லையே. ஆவியானவர் இருந்தால் ஆவியானவரிடத்தில் எல்லாவற்றையும் விசாரிப்போமே. என்னை நடத்துற ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்களேன், அவர் என்னுடைய எஜமான். அப்ப நான் வெளியில போகணும்னா அவர்கிட்ட சொல்லிட்டு போவேன், ஐயா கொஞ்சம் பெர்மிஷன் தாங்க, ஐயா வெளியில போயிட்டு வரணும். அவர் சரி போயிட்டு வான்னு சொன்னா நான் போவேன். ஏய் போக கூடாது இரு அப்படின்னா நான் இருப்பேன். இருந்தாதான் அவர் எனக்கு எஜமான். இப்ப என்னை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பார். ஆனால் நான் ஏன் அவரிடத்தில் பெர்மிஷன் கேட்பதில்லை? அப்படி கேட்காமல் நடந்தால் அவர் என்னை நடத்துகிறவரா என்று கேட்டால் இல்லை. உடனே பரிசுத்த ஆவியானவர், நான் நல்லா அந்நிய பாஷை பேசுவேன், நான் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், நான் நல்லா வியாக்கியானம் பண்ணுவேன், எனக்கு நல்ல அற்புத அடையாளங்கள் செய்ய தெரியும், இது பரிசுத்த ஆவியான்னு கேட்டால் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள் உன்னை நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ உனக்கு பிரசங்கம் பண்ணுவார். அப்ப கடவுள் யாருன்னு சத்தியத்தை உனக்கு சொல்லி தரணும்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தா, டேய் இயேசுன்ற பேர் வந்து 100 வருஷம் கூட ஆகலடா. தமிழ் பைபிள் வந்த பிறவே எத்தனையோ தடவை பேரெல்லாம் மாறிடுச்சுன்னா, மனுஷமார் நாசியில சுவாசம் உள்ள மனுஷமாரெல்லாம் என்னெல்லாமோ பேரை எனக்கு வச்சிருக்கிற அந்த பேரெல்லாம் எனக்கு இல்லடா. பரலோகத்திலிருந்து ஒரு பேரை நான் அனுப்புனேன், என்னுடைய தூதன் இந்த பூமிக்கு கொண்டு வந்தான். அந்த பேர் தான் பாவத்தை மன்னிக்கும், மனம் திரும்பும், ரட்சிப்பை கொடுக்கும், என்னுடைய ராஜ்யத்திற்கு அவனை கொண்டு வரும். இந்த அறிவை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாரா இல்லையா? இப்ப இந்த வார்த்தையை இப்ப நான் பேசுறேன் பாருங்க, என்ன பார்த்து ஒருத்தன் சொல்லுவான், இவன் தான் அந்தி கிறிஸ்து. இவனுக்கு என்ன தெரியும்? இயேசுவை மறுதலிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு நான் ஆராய்ச்சி பண்றேன், ஏன்னா வேதம் சொல்லுது, வேதத்தையும் சாட்சி ஆகமங்களையும் கவனித்து பாருங்கள் என்று சொல்லுது. நான் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் பார்க்கிற போது இந்த வேதம் மூலப்பிரதியில் உண்மை இருக்கும். இது மூலப்பிரதியினுடைய காப்பி, செராக்ஸ். இதுல அநேக மனுஷனுடைய கைவேலைகள் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது தமிழ், ஆனா இதுல சமஸ்கிருத வார்த்தை 500-700க்கு மேற்பட்ட சமஸ்கிருத வார்த்தை இருக்குதுங்க என் கையில் இருக்கிற இந்த பைபிள்ல. அப்ப யாருடைய கையாடல் இங்க நடந்திருக்குது? நல்லா யோசிச்சுக்கிடுங்க. தமிழ் வார்த்தையில தமிழ்ல தானே எழுதணும், ஆனா இதுல சமஸ்கிருத வார்த்தை எப்படி வந்தது? ஏன்னா ஐயா ஒருத்தர் இருந்தார், பட்டவர் தடிச்சு
இங்க தெரிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன், ஹிந்து சைவ மத பூஜாரி. அவர் வந்து தான் எனக்கு இந்த பைபிளை எனக்கு இனங்காட்டினவர். தமிழ் எழுதுவதற்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் இலக்கணம் படித்ததுனால அவர் ஒரு கருவியாக இருந்தார். அதனால இந்தியாவில் இருக்கிற இந்த மொழியினுடைய கலாச்சாரம் இங்க உள்ள வந்துருச்சு அவருடைய மத அடிப்படையில். ஆனா தமிழ் மட்டும் தான் இருக்கணும். இதை ஒருத்தனும் தப்புன்னு சொல்ல மாட்டான். இது வேதம் அப்படின்றான். அப்புறம் எதுக்கு சமஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தங்களை போடுற? அப்படியே ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஆமென். அப்ப இங்க மனுஷனுடைய கைவேலை உள்ள இருக்குது. இந்த மாதிரி கைவேலையில தான் தேவனுடைய பெயரை மொழிமாற்றம் செய்தார்கள். அந்த மொழிமாற்றத்தில் தான் நீ சொல்லிட்டு இருக்கிற இயேசுன்னு. சரி, நீ வச்சுக்க, நான் அதை தப்புன்னு சொல்றேனா இல்லைன்னு சொல்றது வேண்டாம் எனக்கு. என்ன அப்படின்னா, பரலோகத்திலிருந்து வந்த பெயர் தான் உண்மையான பெயர். இயேசுன்ற பெயர் பரலோகத்திலிருந்து வரல. ஜீசஸ் என்ற பெயர் பரலோகத்திலிருந்து வரல. அது மனுஷனால் உருவாக்கப்பட்ட பெயர். அப்போ இங்க அந்த பெயருடைய ஆவியானவர் உன்னை என்னை நடத்தினா நீ அவருடைய பிள்ளை.